ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் ஒரு வழியாக பாட்டி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. அதனால் வீடு ஃபுல்லாக பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜ் மாதம் கரெக்டாக 50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க இல்லையா. இதுக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா தான். பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நீ தான் அவன்கிட்ட 50,000 வாங்கி கொடுக்கணும் மாதம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயா வேறு வழியே இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணிகிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ரோகிணி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஒன்றா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜயா என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ரோகிணிகிட்ட போயிட்டு இந்த பணத்தால் தான் எல்லா பிரச்சனையும், நீ என்ன பண்ணுறனா உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு அந்த பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன முழிக்கிற, போய் உங்கள் அப்பாட்ட போய் கேளு, ஃபஸ்ட்டு கேட்டு பணத்தை தூக்கி எரிஞ்சிடணும் அவங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டு மனோஜை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஒன்றால் என் மானமே போயிடுச்சு பார்த்தியா, எல்லாரும் முன்னாடியும் அவர்கிட்ட மனுப்பி வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. உன்னை பெற்றதுக்கு நான் தான் படுறேன், உன்னை கட்டினதுக்காக ரோகிணி இப்போ படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக அந்த நாள் கடந்து போயிடுது. அடுத்த நாள் மார்னிங் டிஃபன் செய்யணும் இல்லையா. எப்பயும் போல விஜயா மீனாவை அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன காஃபி போட்டியா, எல்லாருக்கும் சீக்கிரம் டிஃபன் செய்ய, எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன பண்ண போகிற விஜயா, நீயும் வேலை செய்யணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இன்னொரு ஐடியா சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க பொண்டாட்டி அவங்க புருஷனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதி பாட்டி எனக்கு அதெல்லாம் வரவே வராது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கற்றுக்கணும், தானாக வந்துடும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து கேட்குறாரு, சரி ஒய்ஃபில் ஹஸ்பண்ட் ஊற்றி தராங்க, அப்புறம் ஒய்ஃபுக்கு யார் ஊற்றி தரது அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் தான் ஊற்றி தரணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. ஒரே ஜாலி தான் போங்க. விஜயாவும் அண்ணாமலையும் பேசிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப ஜாலியாக தோசை சுடுறாங்க. அப்புறம் மீனா முத்து சொல்லவே வேண்டாம். மீனாவுக்காக முத்து ஆனியன் தோசை ஊற்றி தராரு. மனோஜுக்கு தோசை சுட வரவே இல்லை. எப்போ போல ரோகிணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது கூட ஃபன்னியாக தாங்க போச்சு. எல்லாமே ரொம்ப ஜாலியாக போச்சு. அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்ச வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.